பிற மத சகோதரர்களுக்காக நாம துவா செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. பிரார்த்தனை வந்துங்க ரெண்டு விதமாக பிரார்த்தனை அமைந்திருக்கிறது. ஒன்னு எதை கேட்க கூடாது என்று இறைவன் தடை செஞ்சிட்டானோ அந்த விஷயங்களை நம்ம கேட்கக்கூடாது. யாருக்கு என்ன கேட்கக்கூடாது என்று இறைவன் தடுத்து விட்டானோ அவங்களுக்கு அதை கேட்கக்கூடாது. இப்படி தடை செய்யப்படாத விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், நம்ம தாராளமா பிரார்த்தனை செய்யலாம். உதாரணமா ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு நண்பர் இருக்கிறாருன்னு வைங்களேன், அந்த நண்பர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஏழ்மையில் இருக்கிறாரு. இறைவா இவருக்கு செல்வத்தை கூட நம்ம கேட்கலாம், தப்பு கிடையாது. அவர் நோய்வாய்ப்பட்டிருக்காரு, இறைவா இவருக்கு குணத்தை குணமாக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த உலக சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்துக்கு நீங்க கேட்டாலும் என்ன இல்ல, அது மார்க்கத்து தப்பு கிடையாது, கேட்கலாம். அதே நேரத்தில் என்ன கேட்கக்கூடாது தெரியுமா, இறைவா இவருக்கு சொர்க்கத்தை கொடுன்னு கேட்டக்கூடாது. ஏன், யார் இறைவனை ஒழுங்கா புரிந்து ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்களுக்கு சொர்க்கம் இல்லைன்னு இஸ்லாம் சொல்கிறது. எனக்கு இணை கற்பிக்கிறத மத்த என்ன வேண்டாலும் செஞ்சுட்டு போப்ப நான் மன்னிச்சிருவேன். என்னுடைய இடத்துல நீ மற்றவர்களை மண்ண கழுதை குதிரைய செத்து போன உசுர உள்ள ஆட்களை கொண்டு வச்சேன்னு சொன்னா அதை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு இறைவன் சொல்வதாக குர்ஆன் நமக்கு சொல்ற காரணத்தினால முஸ்லிமா இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவரா இருக்கட்டும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால், அல்லாஹ்வுடைய இடத்துல மற்றவர்களை வைத்தவர்களாக இருப்பார்களே ஆனால், பல கடவுள்கள் இருப்பதாக நம்புவார்களே ஆனால் அவங்களுக்கு மறுமையில அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்று இஸ்லாம் சொல்ற காரணத்தினால அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. நபிகள் நாயகம் அவங்களுடைய தாயார், என்னுடைய தாயாருக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்க அனுமதி கேட்டேன், இறைவன் மறுத்து விட்டான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், கட்டளையிடுறான், நீங்க விளங்காம தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு கேட்டாரு, எப்ப தவறு என்று தெரிந்து கொண்டதோ அதிலிருந்து இப்ராஹிம் நபி விலகி கொண்டார் அப்படின்னு சொல்லி காட்டுறான் அல்லாஹ். அந்த மாதிரி விஷயங்களை நீங்க கேட்காம இந்த உலகத்து விஷயங்களை கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு முஸ்லீம் அல்லாத நண்பர் இருப்பாரே ஆனால் அவருக்கு என்ன நீங்க கேட்கலாம், இறைவா இவருக்கு நேர்வழியை காட்டு, இவருக்கு சரியான பாதையை புரிய வை, ஒரு இறைவன் தான் இருக்கிறான்ங்கிற விஷயத்தை நான் நண்பராக பழகிட்டேன், என்னோட சேர்ந்து இவர் சொர்க்கத்துக்கு வரணும் இறைவா, அதனால இவருக்கு இந்த சொர்க்கத்துக்கு போற வழியை காட்டுன்னு கேட்கலாமே தவிர அவர் அந்த வழியில தான் போவார் நீ சொர்க்கத்தை கூட கேட்டக்கூடாது. அதே மாதிரி புகாரில் ஒரு ஹதீஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு அபூ சயீத் அல் குத்ரி அவர்கள் ஒரு பயணத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது முஸ்லீம் அல்லாத ஒரு கூட்டத்தாருக்கு அந்த தலைவனை தேல் கொட்டிடும். தேல் கொட்டணும் என்ன செய்வாரு, அல்ஹம்து சூரா ஓதி பார்த்த உடனே அந்த தேல் கடி இறங்கிரும். அப்ப அது இறைவன் செய்யற ஒரு பிரார்த்தனை மாதிரி தானே. அப்ப இறைவன் பிரார்த்தனை செய்து அவருடைய அந்த தேல்கடி இறங்குவதற்காக வேண்டி அபூ சயீத் அல் குத்ரி அவர்கள் திருக்குர்ஆனை நினைஞ்சிருக்காங்க, ஓதி பார்த்திருக்காங்கன்னு வருது. அப்ப அதெல்லாம் அது மாதிரி உள்ள விஷயம் தான். இன்னதை கேட்காத நம்மளை தடுத்துட்டான்னு சொன்னா மற்றதெல்லாம் என்ன செய்யலாம், கேட்கலாம். அதுக்குள்ள இறங்கி இருக்கிறது இல்லை எல்லாத்தையும் தடுத்துருப்பானே. முஸ்லீம் அல்லாதவங்களால எதையும் கேட்காதீங்கன்னு சொல்லாம அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடிடாதீங்க, அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டேன்னு சொல்வதில் இருந்து வேற வேற விஷயங்களை கேட்கலாம் என்பது மறைமுகமாகவும் அதுக்குள்ள என்ன இருக்கு, அடங்கி இருக்கு.